Hello everyone, welcome to day number 4 challenge. So day number 4 challenge வந்து சொல்றதுக்கு முன்னாடி first நான் day number 3 challenge சொல்லிடுறேன். Day number 3ல physics 3 வீடியோ இருக்கும். ஒன்னு வந்து day 3 கான வீடியோ, மிச்ச ரெண்டு வீடியோ பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இந்த வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ கேஜ், எரர் அனாலிசிஸ் இத வச்சு நான் ரெண்டு வீடியோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்திருப்பேன். சோ அது எல்லாமே தான் நீங்க day number 3ல பார்த்திருக்கணும், ஓகேவா? டே நம்பர் 4ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கைனமெட்டிக்ஸ்ல ஒரு வீடியோ இருக்கும். சப்போஸ் யாராச்சும் நேற்று வீடியோவே இன்னும் முடிக்காம இருக்கீங்கன்னா தயவுசெய்து வீடியோ பார்த்து முடிச்சிருங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கெமிஸ்ட்ரியில இன்ஆர்கானிக்ல ஒரு லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, கரெக்டா இல்லையா? கம்ப்ளீட்டான லெசனோட PYQ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மாடியூல்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அது எல்லாமே நம்ம ஆப் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு இன்னும் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி பிசிக்ஸ்ல டிபிபி இருக்குது, சரியா? பிசிக்ஸ்ல டெய்லி டிபிபி இருக்கும். ஸோ லெக்சர் பார்த்து முடிச்சோன்னா பிசிக்ஸ்க்கான டிபிபி போடுங்க. கெமிஸ்ட்ரிக்கு அந்த மாடியூல் வந்து ஃபுல்லா சால்வ் பண்ணி பழகிக்கோங்க. கூடிய சீக்கிரமா, சரியா, வித்தின் திஸ் வீக் வந்து முடிச்ச லெசன் எல்லாத்துக்கும் நீ டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு லெசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த லெசனோட, சரியா, முடிஞ்ச லெசனோட நோட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. புக் இன்சைட்ல இருக்க கொஸ்டின் சால்வ் பண்ணி பழகிக்கோங்க, சரியா? இது ஒரு கிராஷ் கோர்ஸ்ல எல்லாமே நாங்கள் கொடுக்க முடியாது. ஸோ கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா லெக்சர் மட்டும் தான் கொடுக்க முடியுது எங்களால். ஸோ அதுக்கான நோட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கான என்சிஆர்டி அந்த சொல்யூஷன்ல இருக்கு பார்த்தீங்களா, அதை பார்த்து பழகிக்கோங்க. மாடியூலை வந்து சால்வ் பண்ணி பழகிக்கோங்க. PYQ ஏகப்பட்ட கொஸ்டின் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தோம் அதுலேயே, கரெக்டாக இல்லையா? அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நீ சால்வ் பண்ணி பழகிக்கோ. இது எல்லாமே பார்த்தனா உனக்கான ஒர்க்கு. அதே மாதிரி பிசிக்ஸ்ல ஒரு லெக்சர் பார்க்குறீங்க, இல்லை கெமிஸ்ட்ரியில் ஒரு லெக்சர் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல அது பிடிச்சிருக்கோ, ஓகே இது நல்லா இருக்குது, இது ஒரு ஷார்ட் வீடியோவாக கிடைச்சவங்க பெட்டராக இருக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செய்து அந்த வீடியோவில் நிறைய பேர் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் டேல சொன்னப்ப ஃபர்ஸ்ட் டேயோட வீடியோவில் பண்ணாங்க. இன்னும் ஸோ கிராஷ் கோர்ஸில் ஓகே நிறைய கட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா கோல்டு இருக்கு, ஓகேவா? ஸோ கோல்டு இருக்கிறதுனால நடுவில் அப்பப்போ கட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ கிராஷ் கோர்ஸில் போங்க, ஓகேவா? அந்த வீடியோவில் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டே நம்பர் 2ல இந்த ஸ்ட்ரிக் எனக்கு பிடிச்சிருக்குது, நல்லா புரியுது அப்படின்னா அதோட டைம் ஸ்டாம்ப் டே நம்பர் 2ஓட வீடியோ அந்த வீடியோவில் கொடுங்க, இந்த ஒர்க் வீடியோவில் கிடையாது. ஒர்க் வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஈவினிங் வந்துட்டு இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணணும். கிளாஸ் எப்படி இருந்துச்சு, இது வந்து ஃபீட்பேக் ஒரு குரூப் இருக்குது, நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்க தான் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஃபீட்பேக் குரூப்பில் போயிட்டு தயவு செய்து இந்த ஃபீட்பேக்கை கொடுங்க, ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஒர்க்கு. ஃபிசிக்ஸ் லெக்சர் 4 பாருங்க, ஃபிசிக்ஸ் லெக்சர் 4 டிபிபி சால்வ் பண்ணுங்க. தேர்ட் டேயோட முடிக்காதவங்க தேர்ட் டே சேர்த்து முடிச்சிருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் முடிச்ச லெசன், சரியா? கெமிஸ்ட்ரியில் ஒரு லெசன் முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்குலேருந்து ஆர்கானிக் ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ கெமிஸ்ட்ரியில் முடிஞ்ச லெசனுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா உட்காந்துட்டு MCQ, சரியா, PYQ பாருங்க, NCERT புக்குக்குள்ளே இருக்கிறத படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்காங்க, ஓகே? மாடியூல்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான சேலஞ்ச். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.